பிரேமா நிறைய இடத்துல வந்து இப்போ ஸ்னோ ஸ்டாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, எல்லாரும் சொல்றாங்க ஸ்னோ கூட பிரச்சனை இல்லை, ஐஸ் ஃபார்ம் ஆகுறது ரொம்ப பிரச்சனைன்னு. ஆமாம், ஒருத்தங்க கமெண்ட்ஸ் கூட பண்ணியிருந்தாங்க, இந்த காலகட்டத்தில் வந்து ஐஸ் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. உண்மைதான் ஆர்த்தி, நீ வந்து 20 இன்ச்சஸ் ஸ்னோ கூட விழட்டுமே, அதை விட பெரிய பிரச்சனை வந்து 1 இன்ச்சஸ் ஆஃப் ஐஸ். ஏன்னா அந்த 1 இன்ச் ஐஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு மரத்தையே சாய்ச்சிடும், பவர் கிரிடெல்லாம் காலி ஆக்கிடும், பவரே இல்லாமல் ஆக்கிடும். ஸோ அவ்வளோ வலிமை இருக்குது அந்த ஐஸுக்கு. ஸோ அதனால தான் வந்து ஸ்னோ எவ்வளோ பெய்யுதுங்கிறதோட தாண்டி ஐஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆகுறதுங்கிறத நிறைய வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி அதை ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வந்து பாஸ்டன்லலாம் நேற்று கூட ஸ்னோ பெஞ்சுது, கனெக்டிகட்டில் நேற்று கூட இப்போ ஸ்னோ பெஞ்சுது, என்னங்க ஒரு 4 இன்ச்சு ஸ்னோவுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ அல்லோலப்படுறாங்க சில இடங்களில் அப்படின்னா, சில இடங்களில் அது நார்மலாக இருக்கும். இப்போ வந்து ஒஹாயோ கொலம்பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 இன்ச்சஸ் ஸ்னோ வந்து எங்களுக்கு நார்மல், நாங்கள் ஏற்கனவே பார்த்து தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அதுவே வந்து டாலஸ் மாதிரி ஏரியாவுக்கு அதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு புதுசு, அவ்வளோ ஸ்னோ ப்ளஸ் ஐஸ் அவ்வளோ ஃபார்ம் ஆனால் கரண்ட் போயிடும், அதுதான் பெரும் பிரச்சனை. சரி வாங்க இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன மேப்பில் இப்போ லேட்டஸ்ட் ஃபோர்காஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேம், இந்த வின்டர் ஸ்டார்ம்னால நிறைய இடத்துல பிரச்சனை இருக்குல்ல? ஆமாம், நம்ம முன்னாடி சொன்ன இந்த வின்டர் ஸ்டார்ம் ஸ்டார்ட் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ மெக்சிகோவில் ஆரம்பித்து நார்த் ஈஸ்ட் வரைக்குமே வந்து போகுது. ஆல் த வே வந்து நிறைய 80% ஆஃப் த யூஎஸ் மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு வின்டர் அலர்ட் வந்து கொடுத்துருக்கதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட ஸ்டேட்டில் இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 16 ஸ்டேட்டில் வந்து எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, உங்கள் ஸ்க்ரீன்லேயுமே பார்க்க முடியும். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த ஒரு வின்டர் ஸ்டார்மோட இம்பேக்ட் வந்து பெருசாக இருக்குது. ஏன்னா நீ வந்து யூஎஸ்ஏல ஒரு கோடு போட்டால் அந்த பக்கம் வெஸ்ட் கோஸ்ட் பக்கம் வந்து ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருப்பாங்க. நிறைய மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக சதர்ன் பார்ட்ஸும் மிட் வெஸ்ட்டும் நார்த் ஈஸ்ட் ஈஸ்டர்ன் பார்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ஸ்னோ வர்றதுனால நிறைய மக்களுக்கான இம்பேக்ட் இருக்குது, நிறைய ஸ்டேட்டில் வந்து அது இம்பாக்ட் இருக்குது. ஆனால் சில ஸ்டேட்டில் வந்து ஸ்னோ அதிகமாக இருக்கும், சில ஸ்டேட்டில் வந்து ஸ்னோ கம்மியாக இருக்கும்ல. கரெக்ட், அதை நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து சில ஸ்டேட்டில் வந்து ஐஸ் ஃபார்மேஷன் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். ஐஸ் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நான் வந்து முன்னாடியே சொன்னது, எங்கெல்லாம் வந்து ஒஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா வந்து டாலஸில், லிட்டில் ராக், லிட்டில் ராக்கில், அர்கான்சாவில் ஐஸ் ஃபார்மேஷன் சொல்கிறேன். இதே பென்டன் ஃபயர்ஃபீல்ட்லாம் எடுத்துட்டிங்கன்னா வந்து ஐஸ் ஃபார்மேஷன் இருக்காது, பட் ஸ்னோ இருக்கும். மெம்பிஸ் டென்னசி சொல்லியிருக்காங்க, நாஷ்வில் டென்னசி சொல்லியிருக்காங்க, ஷார்லெட்டு நார்த் கரோலினா, ராலி நார்த் கரோலினா, ரோனோக் விர்ஜீனியா, வாஷிங்டன் டிசிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அட்லாண்டா, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் மேப்லேயே பார்க்குறீங்க அட்லாண்டா. நீங்கள் அந்த மேப் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எங்கெல்லாம் வந்து 1/4 இன்ச்சஸ் கம்மியாக வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், அது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காது. மைனர் பவர் அவுட்டேஜ்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. பெரிய பவர் அவுட்டேஜ் எங்கே இருக்க போகுதுன்னா 1/2 இன்ச்சஸ் கம்மியாக வந்து ஐஸ் ஃபார்மேஷன் ஆனால் தான் மேஜர் வந்து பவர் அவுட்டேஜ் இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது அட்லாண்டாவோட புறநகர் பகுதியில் அந்த ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. டாலஸோட புறநகர் பகுதியில் அந்த இம்பாக்ட் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. ஷெவர்போர்ட் லூசியானால அந்த இம்பாக்ட் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. மெம்பிஸ், நாஷ்வில், அது எல்லாமே நீ வந்து பார்க்குற. ஸோ அந்த ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்க போகுதுன்னு காட்டியிருக்காங்க. பட் இந்த ஃபோர்காஸ்ட் அதுவும் சொல்லியிருக்காங்க, இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ப்ளீஸ் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஐஸ், ஏன்னா ஐஸ்னாலே பிரச்சனை. நான்லாம் வண்டி ஓட்டுற அங்கே மினியாபோலிஸில் வண்டி ஓட்ட கற்றுக்கும் போது வந்து அங்கே பிளாக் ஐஸ் ரொம்ப காமன். இங்கே வந்து நம்ம அவ்வளோ பார்த்தல, ஏன்னா வந்து நிறைய வந்து பிளாக் ஐஸ்னால் அவங்க இருக்கிறதே தெரியாது, காலை வச்சு விடுவோம், அதை பற்றி வழி கூட்டு நம்ம வீட்டுக்கு போகிறது போல பக்கத்து வீட்டில் போய் நம்மளை நிப்பாட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து அப்படியே ஸ்கிட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். கார் ஓட்டும்போது இன்னும் பிரச்சனையாக இருக்கும். அப்படி திரும்பவும் டேர்ன்லாம் அது ஆரம்ப காலத்தில் நமக்கு சரியாக டேர்ன் பண்ண தெரியல, அப்படியே வந்து அப்படி சர்ன்னு திரும்புவோம். அப்படியே ஃப்ரெண்டில் உட்காந்து தலை செம்மையாக வண்டி ஓட்டுற அப்படின்னு, டே தலை நல்லா வண்டி ஓட்டு வர்றா, நான் வண்டி ஓட்டல, வண்டி தான் என்ன ஓட்டுது அப்படிமோ. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஐஸ் ரொம்ப டேஞ்சராக இருக்கும். தயவு செஞ்சு எந்த ஹைவே எடுத்துடாங்க, அது I-20, I-30, I-40 எந்த ஒரு ஹைவேவாக இருந்தாலும் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்க போகுது. ஸோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஓவர் எஸ்டிமேட் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது, அண்டர் எஸ்டிமேட் மட்டும் பண்ணாதீங்க. ஸோ ஐஸ் வந்து அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்க போகுது. ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறோம். மிக முக்கியமாக ஐஸோட இம்பாக்ட் எல்லாமே நீங்கள் சதர்ன் ரீஜனில் தான் பார்க்குறீங்க. ஸோ இதனால தான் வந்து மேலே இருக்க, இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஒஹாயோட இந்த ஐஸ் பிரச்சனை எதுவுமே இல்லை, ஸ்னோ இருக்க போது 6 இன்ச்லேருந்து 10 இன்ச்சஸ்க்கு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பாஸ்டன்லாம் 6 இன்ச்லேருந்து 16 இன்ச்சஸ் கூட இருக்கலாங்கிறாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, ஐஸ் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் எல்லாருக்குமே. ஆமாம், நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து வாட்டர் அந்த ஃபெசட்டில் வந்து நீங்கள் திறந்து விட்டுருக்கும்போது அது ட்ரிப் ஆகிட்டே இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து பைப்பில் வந்து ஃப்ளோலே வச்சிருக்கும், ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. அது மாதிரி ஃபுட் வார்மர் சொல்லியிருந்தாங்க, டாலர் ஷாப்பில் எல்லாமே கிடைக்கும். சப்போஸ் கரண்ட் போயிடுச்சு, நீங்கள் ஃபுட்டு சமைச்சு வச்சுருக்கீங்க, அதை வார்ம் பண்ணணுன்னா அந்த ஃபுட் வார்மர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் வந்து தயவு செஞ்சு இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, ஏன் வந்து கார் டேங்க் ஃபுல் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஹீட்டரை ரன் பண்ணிப்பாங்க. சப்போஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா காரோட ஹீட்டரை ரன் பண்ணிப்பாங்க.
ஹீட்டர் ரன் பண்ணி கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம். பட் தயவு செஞ்சு காரை க்ளோஸ் பண்ணி தூங்கிடாதீங்க. அதில் காரில் அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஸோ அது மட்டும் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி இந்த கேஸ் போட்டு யூஸ் பண்ணுற ஹீட்டருமே வந்து சேஃப் இல்லைன்ற மாதிரி ஆமாம், நம்ம பார்த்தோம்ல. கரெக்ட். அதுவுமே வந்து சேஃப் கிடையாது, 100% சேஃப்டி கிடையாது. ஏன்னா அதை நம்ம லிவிங் ஏரியாலையோ இல்லை ஒரு ரூம்லேயோ வச்சுட்டு தூங்கும் போது இட்ஸ் நாட் சேஃப்ன்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் படிச்சோம். ஆமாம், அதுவுமே வந்து போர்ட்டபிள் ஹீட்டர், அந்த ப்ரொபைன் கேஸில் ரன் பண்ணுற போர்ட்டபிள் ஹீட்டர் தான். ஆமாம். ஸோ கார்பன் மோனாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் வந்து யாருமே பெரிய அளவில் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து ஸ்லீப்பிங் பேகு, வின்டர் கம்ஃபர்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. இல்லை போர்ட்டபிள் ப்ரொபைன் ஹீட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அவுட்டோர் ப்ரொபைன் ஹீட்டரை இண்டோரில் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இண்டோர் லேபிள் உள்ளது, அதாவது இந்த ப்ரொபைன் ஹீட்டர் இண்டோருக்காகவே வடிவமைக்கப்பட்டதுன்னு லேபிள் இருந்ததுன்னா அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணும்போது நிறைய சேஃப்டி மெஷர் நீங்கள் செக் பண்ணிக்கணும். வென்டிலேஷன் செக் பண்ணிக்கணும். கண்டிப்பாக கார்பன் மோனாக்சைடு டிடெக்டர் இருக்கணும், அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தூங்கும் போது ஆன் பண்ணிவிட்டு தூங்கிடாதீங்க, ஹீட் பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கணும். அப்படி சேஃப்டி ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணும்போது ப்ரொபைன் இண்டோர் ஹீட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னென்னா வந்து இப்போ அட்லாண்டா எடுத்துட்டா சில கவுண்டியில் வந்து ஐஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கும் பவர் அவுட்டேஜுக்கும் வாய்ப்பு இருக்குது, சில கவுண்டியில் வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நண்பர்கள் எல்லாரும் இருக்கும்போது ஸ்டே கனெக்டட் தயவு செஞ்சு. ஏன்னா ஒரு இடத்துல வந்து பவர் இருக்குது, இன்னொரு இடத்துல பவர் இல்லைங்கும் போது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கூட போய் இருந்துக்கலாம். இந்த தடவை கண்டிப்பாக வந்து நம்ம ஹெல்ப்பு கொடுக்கணும், ஹெல்ப்பும் வாங்கிக்கணும். ஸோ எதுக்குமே ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனை தான். சோஃபார் நான் பார்க்குற வரைக்கும் இந்த ஐஸ் ஃபார்மேஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்கு. உங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்குறீங்க எந்தெந்த இடம்லாம் ஸ்னோ இருக்க போது, எந்த இடம்லாம் ஐஸ் ஃபார்மேஷன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சதர்ன் பார்ட்டில் தான் வந்து ஐஸ் ஃபார்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குறீங்க. டாலஸ், ஷவர்போர்ட், ஜாக்சன், அட்லாண்டா, ஷார்லட், ராலி, இது எல்லாமே வந்து சதர்ன் பார்ட், விர்ஜீனியா, இது எல்லாமே பார்க்குறீங்க. வாஷிங்டன் டிசி மேலெல்லாம் பார்க்கும்போது ஸ்னோ தான் இருக்க போகுது. பாஸ்டன், நியூயார்க், சைரக்யூஸ், பிட்ஸ்பர்க், ஒகாயோ, இந்தியானாபோலிஸ், சிகாகோ, சென்ட் லூயிஸ், கான்சஸ் சிட்டி, விசிட்டா, டென்வர், ஆல்பர்க்யூ, இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க. இங்கே எல்லாமே ஸ்னோ இருக்க போகுது. பெரிய ஸ்னோ இருக்க போது, அதே நேரத்தில் பெரிய ஐஸும் இருக்க போகுது. இந்த இது இப்போ ஆரம்பிச்சிச்சு, ஃப்ரைடே ஈவினிங்காக ஆரம்பிச்சிருச்சு. இது சாட்டர்டே, சண்டே, மண்டே வரைக்கும் போக போகுது. அதான் மண்டே ஏர்லி மார்னிங் வரைக்கும் போக போகுது. இது வந்து அங்கே தான் போய் முடியும். அதாவது நியூயார்க், நியூ ஜெர்சி அந்த இடத்துல தான் போய் முடிய போகுது. இந்த இடத்துல வந்து ரெயின் அதிகமாக இருக்கும். உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க இப்போ ஹியூஸ்டன்லாம் மழை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஐஸ் ஃபார்மேஷனும் வேறு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சில இடத்துல ஸ்லீட்டு, சில இடத்துல ஃப்ரீசிங் ரெயின், சில இடத்துல ஸ்னோ. இந்த மாதிரி வந்து இந்த ஒரு வின்டர் ஸ்டாமே பல விதமாக வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு விதமாக வந்து கொடுக்க போகுது. மக்களும் அதுக்கெலாம் வந்து தயாராகி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் சொன்னாங்க நாங்கள் வந்து வடை மாவு அரைச்சாச்சு ரெடியாக இருக்குது, பஜ்ஜிக்கு வந்து வாழைக்காய் வாங்கி வச்சு ரெடியாக இருக்குது, இஞ்சி டீ போடுறதுக்கு இஞ்சி ரெடியாக இருக்குது, ஸ்னோ வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு வந்து கதவை திறந்து வச்சுட்டு ஸ்னோ வரவேற்க ரெடியாக இருக்காங்க. நிறைய மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஸ்னோ வரலைன்னா இஞ்சி டீ கூட கிடைக்காது போல இருக்குது. ஸ்னோ வந்தால் தான் இதெல்லாம் அப்படின்னு. பட் ஓகே, ஏன்னா வந்து அப்படி வந்து ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் நம்ம ஈஸியாக ஸ்னோ ஸ்டாம் அப்ரோச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வெளிலும் போக முடியாது. ஒரு 2 நாள் வந்து ஒரு லாக்டவுன் பண்ண மாதிரி தான். ஏன்னா ஏதோ ஸ்னோவோ ஐஸோ வந்து ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகிருக்கும். அது க்ளீன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். கண்டிப்பாக மண்டே வந்து பெரும்பாலான பள்ளிகள் வந்து லீவ் தான் விட்டுருப்பாங்க. ஸ்கூலே லீவில் தான் போய்ட்டுருக்கு. ஆமாம், அந்த வின்டர் ஆரம்பிச்சதுலேருந்தே லீவுக்கு இடையில தான் ஸ்கூலே இருக்குது. வின்டர் ஹாலிடேனே ஒரு 2 வாரம்னு சொல்லிட்டு 3 வாரம் விட்டுறாங்க. அதன் பிறகு வந்து திரும்ப வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் லீவு தான் போய்ட்டு. ஆமாம், அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஸோ இது ஒரு லேட்டஸ்ட் ஃபோர்காஸ்ட் தான் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஐஸ் ஃபார்மேஷன் ஆர்த்தி நீங்கள் பார்க்குறீங்க. எகெயின் வந்து நிறைய சதர்ன் ஸ்டேட்டில் தான் வந்து ஐஸ் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய வெதர் எக்ஸ்பர்ட் என்ன சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு இப்போ ஸ்னோ மேன் செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா விண்ட்ஷீல்ட் ரொம்ப மோசமாக இருக்கும், ஸோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு அதுவுமே வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. அதான் ஒரு 2-3 நாள் லாக்டவுன் மாதிரி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஆஃப்டர் ஸ்டாமும் பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்ட் பயங்கரமாக இருக்குது. ஒரு வந்து ப்ரூட்டல் கோல்டு தான் வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ வார்மாக இருங்க, காமாக இருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வித பதட்டமும் கொள்ள வேணாம். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னவாக இருக்க போகுதுன்னா ஹோம்லெஸ் பீப்புளுக்கான அந்த ஷெல்டர் கொடுத்துருந்தாலுமே வந்து சில மக்களுக்கு வந்து அது ரீச் ஆகாது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு ஹைவேல நின்றுட்டு அப்படி காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நிறைய ஸ்டோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அங்கே தான் உண்மையாகவே இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கும்போது நிறைய ஹோம்லெஸ் பீப்புள் தான் உயிரிழக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. ஒரு அமைதியாக இந்த வின்டர் ஸ்டாம் முடியணும் அப்படின்னு வந்து வேண்டிப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டே கனெக்டட். உங்கள் என்னென்ன அப்டேட்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லும்போது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன டிப்ஸ்னு சொல்லும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து எங்கள் ஏரியாவில் பதட்டமாக வந்து ஷாப்பிங் பண்ணிருந்தாங்க. ஸோ அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏரியாவுக்கு ஏரியா அந்த பதட்டம் வேறுபடுது. எங்கள் ஏரியாவில் அவ்வளோ பதட்டம் இல்லைன்னா நான் நினைக்கிறேன். ஸோ சின்சினாட்டிலாம் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸ்னோ இங்கே விட. ஸோ எங்கள் ஏரியாவில் பதட்டம் இல்லை. ஆனால் நிறைய ஏரியாவில் வந்து பதட்டமாக ஷாப்பிங் பண்ணுற மாதிரி, அதாவது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஒரு ஹாலிடே ஷாப்பிங்கில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே வந்தது. ஸோ அப்படியும் தேவையில்ல, ஒரு வாரத்துக்கான கிராசரி வச்சுருந்தா போதும்.
இல்லையா? ஸோ எல்லாமே வந்து அதுக்குள்ளே சரியாயிடும். ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளே எல்லாமே வந்து சரியாயிடும். ஸோ ஹோப் எல்லாமே அமைதியாக போகணும்னு நம்புவோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.